ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யா அப்படிங்கிறவரும் சூர்யா அப்படிங்கிறவரும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஆர்யா அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் 5000 ரூபாய் 15 வருஷத்துக்கு 13% ரிட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சூர்யா அப்படிங்கிறவரும் மாதம் 5000 ரூபாயை 15 வருஷத்துக்கு 13% கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யாவோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 27 லட்சம் தான். ஆனால் சூர்யாவோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரை விட 20 லட்சம் அதிகமாக, அதாவது 47 லட்சமாக கிடச்சிது. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரே அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூர்யா அப்படிங்கிறவர் ஒவ்வொரு வருஷமும் அவரோட எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் 10% அவர் ஸ்டெப் அப் பண்ணதுனால இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை அவர்னால எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மந்த்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 1100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்த வருஷம் 1200 ரூபாய், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.